ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. நான் வந்துட்டு இப்போ எங்கே இருக்கிறேன்? நம்ம ஊரில் தான் இருக்கேன். நம்ம அம்மா ஊரில் தான் நான் இருக்கேன். நான் வந்துட்டேன், 2 நாள் ஆகுதுங்க. என்னால் வீடியோ தாங்க என்னால் போட முடியல. இதுலேருந்து ஒரே வேலைங்க, செம்ம வேலைங்க, எடுக்க முடியல. சரி, இன்றைக்காவது நம்ம வீடியோ கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். அப்போவுமே வந்துட்டு வீட்டில் வந்து கடலை பிடிங்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாருமே கொள்ளையிலே தான் இருக்காங்க. நானுமே காலையிலேருந்து அங்கே தான் கடலை எல்லாம் பிடுங்கி அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் டைமும் டீ போட்டு கொடுக்கணுமா, அதையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ மணி 3 மணி ஆக போகுது. அதையுமே முடிச்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறேன். அப்போவுமே நான் போகணும். இந்த வேலைலாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு பூவாக இதில் பார்த்துக்கிறோம். பூவா வந்துட்டு ரொம்ப அந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவனுக்கு மண்ணுக்குள்ளே விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குது. பூவா, ஆடு முட்டி விடும், வந்துரு. பூவா, ஆடு முட்டி விடும். பூவா, இங்கே ஆடு கிடக்குது, முட்டி விடும், வந்துரு. பூவா, சரி, ஓகே. நான் வந்துட்டு எதுக்கு வந்தேன்னா அம்மா ஊருக்கு பூவாவுக்கு வந்துட்டு மொட்டை போட வேண்டியது இருக்குதா. மொட்டை போடுறதுக்கு இனிமேல் நமக்கு வந்துட்டு ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி வருதுங்க. பங்குனி உத்திரம் வருதா, அன்னைக்கு தான் நம்ம மொட்டை போட போகிறோம். ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. நான் அதான் சொல்லியிருந்தேன் ஸ்வைனுங்கிட்ட, நான் முன்னாடியே போகிறேன். முன்னாடியே வந்தாலும் இங்கே வீட்டில் வந்து வேலை கூட பார்க்கலாம். நம்ம அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அம்மாவுக்குமே முடியலைங்க. அம்மாவுக்கும் முழங்கால் வலி இருக்குது, முட்டி வலி. அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம வீட்டு வேலை அந்தளவுக்கு இருக்குது. வீட்டு வேலையை நம்ம பார்க்கலாம்ல. அம்மா வயல் வேலை பார்த்து நம்ம வீட்டு வேலை இருக்குது, அதையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டேன். நான் முன்னாடியே போய்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு மொட்டை போடுற அன்றைக்கி நம்ம வந்தோன்னா ஸ்வைன் வந்துட்டு உடனே கிளம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட நீங்கள் இருக்க விட மாட்டாங்க. உடனே கிளம்பு, நம்ம போயிடலாம் அப்படிம்பாங்க. அப்போன டைம் அப்படி தாங்க, உடனே கிளம்பியாச்சு. சண்டை வருங்கிறதுனாலே பயந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நம்ம அம்மா ஊரில் ஒரு வீட்டில் ஒரு 10 நாள் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அதனால தான் முன்னாடியே வந்துட்டேன். வந்து கொஞ்சம் வேலையாக தான் இருக்குது, ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் ஆட்டுக்குட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னுமா பூவாமே நம்ம பார்த்துக்கணும். பூவா வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கே விட இங்கே ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்வைன் வந்துட்டு 1ஆம் தேதி தான் வருவாங்க. போக மட்டை போட்டு மறுநாளே கிளம்புற மாதிரி தான், நானுமே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். நம்ம உடனே கிளம்பிடுவோம். ஊர்லேருந்து நான் வந்துட்டு வந்தது வந்து தனியாக தாங்க வந்தேன். நான் ஸ்வைன் வரல. ஸ்வைனுக்கு வேலை கொண்டு வந்து விட கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து மேட்ச் நடந்துகிட்ருக்குங்க. அவங்க ப்ராக்டிஸ் போகணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்வைன் என்னால் வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு தைரியம், நான் தனியாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு பூவா தூக்கிட்டு. அதனால சொன்னாங்க, நீ போயிட்டு வா, நீ போயிட்டு போ, அம்மா வீட்டுக்கு போ, நான் அதுக்கப்புறம் வர, நம்ம 2 பேரும் ஒன்றா வந்துக்கலாம் அப்படின்னாங்க. அதனால தான் நானுமே கிளம்பி வந்துட்டு வந்த டைம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு பகலில் எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. அந்த சேஃப்டியாக இருக்கும், நீ பகல்லே போ அப்படின்னாங்க. ஆனால் ட்ரெயின் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா விடிய காலையில் விடிய காலையில் 8:15 ட்ரெயினுங்க. அடிக்காத போவா. நான் வந்துட்டு என்னாச்சுன்னா தூங்கிட்டேன். வீட்டில் நான் எந்திரிக்க போல் மணி 7:30 மணிங்க. எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சு காலையில் நேரமாக எந்திரிக்கணும், சீக்கிரம் போகணும் அப்படின்னு எந்திரிச்சா பார்த்தாங்க மணி டைம் ஆயிடுச்சுங்க. போக முடியலைங்க. அவ்வளவுதான், போச்சு. சரின்ட்டு அதுக்கு மறுநாள் என்ன பண்ணோன்னா, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்ட்டேன். அதனால தான் பஸ்ஸில் வந்து நைட் ட்ராவலில் தாங்க வராங்கன்னா, செம்ம வெயில் அடிக்குது. பகலில் வந்துட்டு பஸ்ஸில் வர முடியாது, அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது. அதனால நான் வந்து நைட் ட்ராவலில் வந்துக்கிறேன் அப்படின்னேன். சரின்னாங்க. அதனால் என்னை வந்துட்டு பஸ் ஸ்டாப்பு நாகப்பட்டினம் பஸ் வச்சு ஒன்று நான் வரலங்க. நம்ம இருக்கிற இடம் இருக்குல்ல, ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் ஒரு பஸ் வரும்னா அந்த பஸ் அங்கே வரலாம் கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 பஸ் பிடிச்சிட்டாங்க நான் ஊருக்கு வரணும். அதெல்லாமே நான் தண்ணி தாங்க வந்தேன். ரொம்ப ரொம்ப வந்துட்டு எப்படின்னா இந்த டைம் என்னென்னு தெரியல, பூவா வந்து எனக்கு சேட்டை பண்ணணுன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தான் பூவா, அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டியல. இப்போல்லாம் எனக்கு வந்து பூவா வந்துட்டு ட்ரெயினில் நாங்கள் ஒடிசா போகும்போது விட ட்ரெயினில் அவன் போயிட்டு இருக்கும்போதே நான் இறங்கணும், கீழே இறங்கணும்னு ரொம்ப அடம்பிடிச்சான் பூவா. அதனால நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்குள்ள பூவா ஒரு வேளை அடம்பிடி போனோம், இறங்கணும்னு ஒரு அடம்பிடி போனோம், அழுகோடனே அதுதான் ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பூவா சேட்டையாக பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பூவாவை. சொல்கிற பேச்சு கேட்டுட்டு அழுகலை, எதுவுமே பண்ணலை. பயன் இல்லைன்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் பூவா தான் சேட்டை பண்ணணும்னு நினச்சேன். பூவா சேட்டும் பண்ணலை. ஏன்னா பஸ்ஸில் வந்துட்டு பூவா வந்துட்டு அங்கிட்டு ஓடுவான், இறங்கி மடியில் இருக்க மாட்டாங்க. நான் தனியாக சீட்டில் உட்காரணும், சீட்டில் வந்தால் இறங்கி ஓடிடுவான், அப்புறம் சீட்டு மேலே ஏறுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி, சரி நீ பஸ் ஏறி போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்போ மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க. ஐயோ,
என்னை வந்துட்டு நாகப்பட்டினம் பஸ் வச்சு கூட அவங்க வரல. நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஈரோடு வந்து நாகப்பட்டினம் பஸ் வச்சு விட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து 11 மணி ஆகிடும். அதுக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தான் வேண்டாம், நான் தனியாகவே போயிடுறேன். என்ன இங்கே நாங்கள் இருக்கிற ஊரில் இருந்து அவன் இன்னொரு பஸ் பிடிச்சி போவோம் அந்த ஊருக்கு, அங்கே மட்டும் என்னை கொண்டு வந்து விடுங்க, நான் போய்க்கிறேன், என்னை அலைய வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அப்படி பார்த்தா பஸ்ஸு வச்சு நிற்க கூட இல்லைங்க. பஸ் வந்தாரும், நீ பஸ் ஏறி போயிரு, நான் போகிறேன். ஆனால் ஒரு தைரியம், நான் வந்துட்டு தனியாக போய்டும், எதையும் நான் பண்ணிவிடுவேன்ட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம். அதனால நான் நினச்சிக்கிட்டேன், மனதை தேர்த்திக்கிட்டேன், ஒரு இப்படியும் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் பாசம் இல்லாமலாம் அதுக்கப்புறம் தான் இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும்ல, தனியாக போகிறாளே பிள்ளைய கொண்டுட்டு அப்படிலாம் ஒரு பதட்டம் எல்லாம் இருந்தாலும் பார்த்தா இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லைங்க. ஆனால் எங்கள் அம்மா இருக்குல்ல, அம்மா வந்துட்டு சுத்தமாக நைட்டு தூங்கவே இல்லைங்க. நான் தனியாக வரேன்னு தெரிஞ்ச உடனே 2 மணி 1 மணி 12 மணின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பத்திரமா வச்சுக்க, பூவா விட்டுறாத, தூங்கிட்டு கீழே போட்டுறாத, எங்கேயாவது எந்திரிச்சு ஓடிடுவான், அப்படி இப்படி நான் நிறைய சொல்லிக்கிட்டே எங்கம்மா சுத்தமாக தூங்கலை. நைட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் சுயனம் நினச்சி பார்த்தது இங்கே 2 பேரையுமே எப்படியே இருந்தாலும் நமக்கு நம்ம அம்மா தாங்க. நமக்கு நம்ம பாசத்தை காட்டுறது யாருன்னா நம்ம தாய் தான், நம்ம அம்மா தான். அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுயனம் அதுக்கப்புறம் என்ன எதுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னா பாருங்கள், ஃபோன் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பார்க்கணுங்கன்னா ஒரே கண்ணு கலங்குது, அழுகுங்க. எதுக்குன்னு கேட்குறேன். என் வீட்டுக்கு வந்தேன், நீங்கள்லாம் யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீ இல்லை பூவா இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் ரூமில், ரொம்ப அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இதில் இது பாசம்னு தெரியல, எங்கள் அம்மா பாசமா இல்லை இது பாசமானு தெரியல. இவங்க நினைக்கிறது வந்துட்டு ஒரு பதட்டம் இல்லை. எப்படின்னா தனியாக போகிறாலே ஏதாவது ஆகுமோ, நைட் டைமாக இருக்குமோ அப்படின்னு அவங்க எதுவுமே ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு பயத்தில் நெகட்டிவாக இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அப்புறம் தூங்கிடுவாடோ, பிள்ளைய போ எங்கேயாவது விட்டுருவாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுயனை அப்படி இல்லை, நெகட்டிவ். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நான் எதையும் நெகட்டிவ் நினைக்க மாட்டேன், எல்லாமே பாசிட்டிவாக தான் நினைப்பேன், நீ நல்லா பத்திரமா போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவள் கோமாக இருந்தேன், சுயன் மேலே ரொம்ப அழுதாங்க. எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்டால், நீங்களாம் யாருமே இல்லைன்னு ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, இதையாவது ஒரு பாசமாக தானே என்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துறீங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகே, நம்ம ஊருக்கு வந்த வீடியோ எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நானும் ரொம்ப பேசிட்டேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு பாப்பா ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். அன்றைக்கி நைட்டு தான் ஊருக்கு போகிறாங்க. அந்த வீடியோ தான். பாப்பா வந்து மேக்கப் பண்ணாங்க, மேக்கப் பண்ணி விட்டேன். அவங்க அம்மா சாமி கும்பிட்றாங்க, துளசி கும்பிட்டு போகிறாங்க. ட்ரெயின் 11 மணிக்குங்க. இந்த வீடியோ மறுநாள் காலையில் எடுத்தது, ஊரில் போகிறேன்னு எடுத்தது. சரி போயிட்டு வா, இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் ஞாபகத்தில் வச்சுட்டு. சீக்கிரமா டாட்டா டாட்டா டாட்டா. டாட்டாவே காட்ட மாட்டான். பூவா பாருங்க, இப்படி திகைச்சு போய் நிற்கிறான். பூவா தூங்கி எழுந்திரிச்சு திகைச்சு போய் நிற்கிறான். அப்பா விட்டு போயிட்டே போ, இன்னைக்கு ஊருக்கு போகிறோம் சரியா. எனக்கு அழுது கண்ணீரை பாருங்க. ஊருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு புதன்கிழமைக்கு தாங்க கிளம்பியிருந்தேன். அதனால் நாளைக்கு வேலைக்கிழமை, அதனால் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நாளைக்கு வேலைக்கிழமை சுத்தம் பண்ண மாட்டாங்க. நான் எப்போவும் புதன்கிழமை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவேன். வெளியில் வரண்டாவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஷூ செப்பல் எல்லாமே அலசி வச்சுட்டேன். ஏன்னா சுயன் வந்துட்டு நான் வரத்துக்கு எப்படி 10 நாள் ஆகும், அவங்க செய்ய மாட்டாங்க வேலை பார்த்துட்டு. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அலசி காய வச்சு பாயெல்லாம் போட சைக்கிள் வரைக்கும் அலசி காய வச்சுங்க. அதே என்னன்னா அந்த காற்று செம்மையாக வச்சுருங்க, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுங்க. அதனால தான் நான் ஓரமாக எடுத்து வச்சேன், இல்லைனா அந்த சைடு ஓடிடும். நானும் போவோமே ஊருக்கு கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாப்பு கிட்ட தான் நீங்கள் நிற்கிறோம். சுயன் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கங்க, பஸ்ஸு கூட வரலங்க. நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ரொம்ப நேரமாக நானும் போவோமே நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம். பஸ்ஸு வந்துட்டு எங்களுக்கு நாகப்பட்டினம் பஸ் 9:30 மணின்னு பார்த்தீங்கன்னா மணி 7:30. நாங்களுமே பஸ்ஸில் உக்காந்துட்டோம். இது வந்து அந்த பஸ்ஸில் இறங்கி ஏறினதை நான் வீடியோ எடுக்க முடியலனால ஈரோடு பஸ்ஸில் ஏறி இருக்கோம். நம்ம உட்காந்து தான் போகிறோம். பூவாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டான் போவோமே. கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணிட்டு தாங்க போனேன். ஸ்வைன் வந்துட்டு ஏற்றி பஸ் வச்சுட்டு ஒரு டாட்டா கூட காமிக்கலாங்க. நான் போகிறேன்ட்டு நான் அம்போன்னு விட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு என்னென்னு தெரியல, ஒரு மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஈரோட பார்க்க தான் போயிட்டுருக்கோம்.
எப்போவுமே பூவை வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. இன்றைக்கி தெரியல, பூ ரொம்ப டல்லாகிட்டான். மதியமும் தூங்கியிருந்தான், இருந்தாலுமே பஸ்ஸில் ஏறின உடனே தூங்கிட்டான். எனக்குமே கொஞ்சம் நல்லது தான், அவன் முடிச்சிருந்தா செட்டை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பயம்தான். பஸ் ஸ்டாண்டுமே வந்துருச்சுங்க. நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு பஸ் ஏறி போகணுங்க. நம்ம நாகப்பட்டினம் பஸ் இந்த ஈரோட்டில் இருக்காதுங்க, சோலார் பஸ் ஸ்டாண்டு தான், அங்கே போகணுங்க. சோலார் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் நம்ம நாகப்பட்டினம் பஸ் அங்கே இருக்கும். அங்கேயுமே நம்ம அங்கே போயிட்டோம். அடுத்த பஸ்ஸு நம்ம ஏறி அங்கே போயிட்டோம். அவளுமே சோலார் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு நம்ம நாகப்பட்டினம் பஸ்ஸில் தான் இப்போ உட்காந்துருக்கோம். பாருங்கள், யாருமே இல்லைங்க. நான் பூவா ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 3 பேர் தாங்க. 3 பேர் மட்டும்தான் நம்ம அன்றைக்கி நைட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த அம்மா தான் உட்காந்துருக்காங்க, வேறு யாருமே. நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்கோம். 3 சீட்டு, அதான் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம், அதில் தூங்கிட்டு கூட போகலாம். ஹாய் சொல்லு. வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லு. சொல்லு, ஆத்தா வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லு. ஆத்தா வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லு. பஸ்ஸுமே மூவ் ஆயிடுச்சுங்க. பூவாவுக்கு நான் வந்துட்டு அவள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது மணி 7 மணி தாங்க ஆச்சு. இப்போ நைட்டு பசிக்கும் இல்லை, அதனால பூவாவுக்கு நான் அவள் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தேன். நான் சாப்பிடலை. கண்ட்ராக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க டிக்கெட்டு இல்லை அப்படின்னு. ஆமாங்க இல்லை, 3 பேர் தான், 3 பேர்த்துக்கு மட்டும் இப்போ நாகப்பட்டினம் போகுது பஸ்ஸு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் பூவா இதுக்கு முன்னாடி ஸ்வைன் கூட வரும்போதெல்லாம் இடமே இருக்காதுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டம். 2 சீட்டில் நானும் ஸ்வைனும் வந்து பூவா 3 பேருமே 2 சீட்டில் வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. போன டைம் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. காலி பஸ் வந்து பேக்கரியில் நிப்பாட்டியிருக்குங்க. நம்ம டீ சாப்பிட்டுட்டு வரலாம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். நான் போகலைங்க. நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. நானுமே தூங்கினேன், இருந்தாலுமே அந்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக தூங்க முடியல. தண்ணியா இல்லை வாயில் சொன்னோமா? என்ன சொல்கிற? இல்லை, அது அம்மா இந்த மாதிரி உடஞ்சி போகாம கொடுத்தாங்க. உடஞ்சு கொடுத்துரும். நம்ம நாகப்பட்டினம் வந்துட்டோம். இப்போ வேதாரண்யம் தான் போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாப்பில் தம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அழைச்சிட்டு போகிறதுக்காக. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம ஊரை பார்க்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சுங்க. நல்லா விடிஞ்சிருச்சு. பஸ்ஸு லேட்டாக தாங்க போணுச்சு, ஈரோடு பஸ்ஸு. பாப்பாவுமே ஊருக்கு போயிட்டாளா? பூவா வந்துட்டுங்க. காலையில் போயிட்டு தேடினாங்க பாப்பாவை. பாப்பா கடைக்கு போயிருக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி நானும் சமாளிச்சிட்டேன். டெய்லி இந்தமாரி கேட்டால் ரொம்ப அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல வேளை நான் வந்துட்டு அம்மா ஊருக்கு வந்தது. இங்கே வந்துட்டால் பூவா கண்டிப்பாக கொஞ்சம் மறந்துடுவான். இங்கே எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு பழகிட்டு கொஞ்சம் அவன் ஃப்ரீயாக இருப்பான். ஆனால் நம்ம அங்கே வந்துட்டு ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால பூவா வந்துட்டு யாருக்கூடையும் பேச முடியாது, விளையாட முடியாது. அதனால தான் இது கூட நான் ஒரு ரீசன் தான் நம்ம அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு கூட. நம்மளுமே வீட்டு பக்கமாக வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து என்னால் வீடியோ போட முடியாதுங்க, வேலையாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வீடியோ வராது. சரி, ஓகே இருக்கட்டும். நானும் வந்துட்டேன். எல்லாமே தடங்கள் எல்லாமே போக மொட்டை போட்டுட்டு நானும் போயிடணும். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு சொல்லியிருந்தேன். நம்ம கடையில் கொடுத்துருந்தோம். கடையில் கொடுத்துமே சரிங்க, நமக்கு ஒழுங்காக ரெடி ஆகலைங்க. கண்டிப்பாக எனக்கு ஃபோன் வேணும். ஸ்வைன் அங்கே இருக்காங்க, நான் ஊருக்கு வந்து கண்டிப்பாக தனியாக ஃபோன் வேணுங்கிறதுக்காகட்டி சரி நம்ம ரெடி பண்ணிக்கலான்ட்டு நானுமே ஃபோனை கொடுத்து ரெடி பண்ண சொல்லியாச்சுங்க. ரெடி பண்ண உடனே அவங்க என்ன பண்ணால், இந்த மாடல் வந்துட்டு என்னோடய ஃபோனோட மாடல் வந்து மோட்டரோலாங்க. மோட்டரோலா 50 ஃபியூசன் எட்ஜ் 50 ஃபியூசன். இப்போ ரீசெண்டாக ஒரு மாடல் வந்துருக்குங்க மோட்டரோலாவில் 60 ஃபியூசனும் வந்துருக்குங்க. அந்த டிஸ்பிளே கொண்டு போய் இதில் வச்சுட்டாங்கங்க அவங்க கடையில் உள்ளவங்க. அவங்க கடையில் வச்சோன்னா என்ன ஆச்சுனாக்க, அதில் எப்படியுமே சாஃப்ட்வேர் வந்து அதில் உள்ள சாஃப்ட்வேர் வேறு மாதிரி இருக்கும், 50 ஃபியூசனோட சாஃப்ட்வேர் வேறு மாதிரி இருக்குங்க. ரெண்டுமே என்னாச்சுன்னா அதில் உள்ளது செட்டாக ஆயிருச்சுங்க. ஆனால் வந்து டச் வந்து அந்தளவுக்கு லாக் பட்டன் நான் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த மாதிரி டச் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. நான் உடனே செக் பண்ணி தானே நம்ம ஃபோன் வாங்குற மாதிரி இருக்கும்.
இருக்கும். நம்ம வந்து உடனே செக் பண்ணேன். இந்த மாதிரி டபுள் டச் கொடுத்தா மட்டும்தான் ஃபோன் ஒர்க் ஆகுது. இப்போ தானே ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அவங்க திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, சரி பண்ணியாச்சு, இருந்தாலும் ஏன் நீங்கள் வந்துட்டு நமக்கு வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, அதனால உங்களோட ஃபைல் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும். நீங்கள் வேணும்னா இன்னொரு ஃபைலை நீங்கள் மாற்றிட்டு உங்களோட செல்லை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. என்னாச்சு, என்னது ஃபார்மேட் பண்ணுறதா ஃபைலெல்லாம் அப்படி ஷாக் ஆகிட்டு. நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு ஃபைல் ஃபார்மேட் பண்ணுறது என்னங்க சம்மந்தம்? இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கடையில் உள்ளவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அது என்ன பண்ணுறேன்னு தெரியல, தப்பு மேலே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதுக்காக விடலைங்க. என் ஃபோன் இந்த மாதிரி ஃபோன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நான் சரி ஃபைலை ஃபார்மேட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒர்க் ஆகும் போல். ஏன்னா இப்போ வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்துட்டு வேறு மாதிரி வந்துருக்கு. இப்போ உள்ள வெர்ஷன் சாஃப்ட்வேர் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கே இப்போ உள்ளதான் நீங்கள் வைக்க முடியும், இந்த டிஸ்பிளேக்கு இப்படி தான் வைக்க முடியும், நீங்கள் சாஃப்ட்வேர் மாத்திரன்னு சொன்னோன்னா சரி நானும் என்ன பண்ணிட்டேன்னா ஃபைலெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரேஜுமே வந்துட்டு என்னோட செல்ல கம்மியாக தாங்க இருக்குது. என்னோட லேப்டாப்புமே வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குல்ல, அதுலேயே நம்ம வந்துட்டு எல்லா ஃபைலையும் நம்ம வந்துட்டு ஃபார்வேர்டு பண்ணியிருக்கலாம். எதையுமே பண்ண முடியாது, லேப்டாப் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் என்னோட செல்லில் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு மொபைலை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன் திரும்ப சரி பண்ணுறதுக்கு. திரும்ப பண்ணினாங்க, ஃபுல்லாக ஃபைலெல்லாம் ஃபார்மேட் பண்ணிட்டாங்க. ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஸ்வைன் ஒரு நாள் போனாங்க, சரியாகலை, கொஞ்சம் லேட்டாகும், இன்னும் ஒரு நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே போனாங்க. நானும் போவேன் ஒரு நாள் தனியாக அந்த கடைக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி எனக்கு மொபைல் கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு. சரி என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க, நான் சொன்னால் தான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த 50% டிஸ்பிளே இல்லாமல் 60% டிஸ்பிளே வச்சுட்டாங்க அங்கே. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என் டச் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுங்க. அதனால் என்னாச்சுன்னா எனக்கு ஃபோன் வந்தே ஆகணும், எனக்கு அங்கே தான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் கடையில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணி பார்த்தாங்க, முடியலை, வேறு ஊர் கடைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு தான் போனாங்க, இல்லைங்க முடியலை, நான் இன்னொரு கடைக்கு நான் போயிட்டு உங்களுக்கு சரி பண்ணி இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோன் கைக்கு வரும், நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க, எங்கள் கடையில் உள்ளவங்களை ஒரு ஆளை நான் கொண்டு வந்து உங்கள் ஃபோனை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் ஒரு பச்சை பிள்ளை வச்சுருக்கிறேன், என்னால் அலைய முடியாது, கொண்டு வந்து என்கிட்ட போன ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வா அந்த மாங்கனி வா இது அது முடிச்சிடாதவா. அது வந்து கவின்னு போட்டு மாம்பழம் சாப்பிட்டுட்டு கவின் போட்டு புதைச்சி வச்சுருந்தாங்க அந்த மாங்கொட்டை. பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. அதை போய் பிடுங்குறாங்க. இவன் கவின் வந்தானா அடிப்பான் உன்னை போயிரு. நான் சொல்லிடுவேன் கவின்கிட்ட அதை பிடுங்குனீன்னா. அதுக்கப்புறம் ஒரு 3 மணியே போலங்க ஃபோனை கொண்டு வந்து ஒரு பையன்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி ஆச்சுன்னா பழைய மாதிரி இல்லைங்க ஃபோன். எப்படின்னா நிறைய மாற்றம் இருந்துச்சுங்க. அந்த சாஃப்ட்வேர் மாற்றினது நிறைய மாற்றம் ஆயிடுச்சுங்க. முன்னாடி மாதிரிலாம் என்னோடய ஃபோன் வந்துட்டு ஸ்பீடாக இருக்கட்டும், அடி வாங்கோ, ஸ்பீடாக இருக்கட்டும், சார்ஜர் ஏறுறதுல இருக்கட்டுங்க, சரி எல்லாமே கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தாமதமாக தாங்க இருக்குது. என் ஃபோனை முடிச்சு விட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் என்னோடய ஃபோனை முடிச்சு விட்டாங்க. கஷ்டப்பட்டு நான் இந்த ஃபோனோட அமௌண்ட் வந்து 24,000ங்க. கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு இந்த ஃபோனு தான் எனக்கு வேணும், நல்லா பார்த்து வாங்கினதுங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபோனில் உள்ள ஃபைல் எல்லாமே ஃபார்மேட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தாங்க நான் மாற்றி விட்டுருந்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ஃபோன் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி விட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேங்க நான். சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. டாட்டா சொல்லு அம்மா, டாட்டா சொல்லு. டாட்டா.